வணக்கம் உறவுகளே. இப்போ பாருங்கள், தேங்காய் வச்சுருக்கோம். பாருங்கள், நம்ம தோட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே தேங்காய் வந்து பறிக்காமலே போட்டதுனால விழுந்து கிடந்துச்சு. இப்போ இந்த தேங்காயை எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இதை நம்ம இப்போ உரிச்சுக்கணும். ஓகே, என்ன தேங்காய் உரிச்சிக்கிட்டு இருக்கீங்க? தோட்டத்துக்கு போயிருந்தேன், நம்ம தோட்டத்துக்கு. இங்கே இது மரத்துலேயே பழுத்து விழுந்து கிடந்துருக்கு, பார்க்கலாம். இப்போ காலைல அங்கே போயிட்டு வந்தேன். அதாம்மா உரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. இது மாதிரி பாறையில் உரிச்சுக்கிட்டேன். காய் போடுறோமா, பெரிய காயாக இருக்குமா. நம்ம இந்த மரத்து காய் போட்டா காய் மாதிரி பெரிய காய். இந்த மட்டையும் வந்து சாமி மூட்டை வைக்கிறாங்கல்ல, கேட்பாங்க, கொடுத்துருவேன். சாமி மூட்டை கொடுத்துருவேன். பாப்பா, இப்போ 2 தேங்காய் நம்ம உரிச்சிட்டோம் பாருங்க. அப்புறம் இந்த தேங்காய் உரிக்கிறோம் பார்த்தியா, இந்த மட்டையெல்லாம் எடுத்து தான் அப்படியே நல்லா மஞ்சி மஞ்சியாக எடுத்து மிஷினில் கொடுத்து நூற்றுக்கிட்டு அப்படியே கயிறு, கப்பானி கயிறு திரிப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் வந்து கப்பானி கயிறு இந்த தேங்காய் நாரில் தான் திரிப்பாங்க. அதுதான் கயிறு. நம்ம ஆடு மாடெலாம் கட்டுறோம் இல்லையா, காடு கரையில் வந்து முளைச்சி அடித்து கட்டி மேய விடுவோம். அது கப்பானி கயிறு தயார் பண்ணுவாங்க. அது மாதிரி தேங்காய் மட்டையிலையும் நிறைய நம்மளுக்கு பலன் இருக்குது. அதில் வந்து திருப்பி அந்த மட்டையிலே என்ன செய்வாங்க, இப்போ நம்ம ஊர் இந்த ஊர் பக்கம்லாம் வந்து சாமி செய்கிறாங்கன்னு அது மூட்டத்துக்கு வைப்பாங்க. சூப்பராக மூட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. உரிச்சு போட விட மாட்டாங்க, சாக்கெட்டு தான் தள்ளிட்டு போயிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.